ஹோம் பிட்ச்ல சொதப்பினாலும் அவையில 7 மேட்சுக்கு 7 வின் பண்ணி ரெக்கார்டை செட் பண்ணிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் கப்படிச்சு ஒட்டுமொத்த ஆர்சிபி ஃபேனையும் குஜாவாக்குனானுங்க. நெக்ஸ்ட் டே ப்ராப்பரா பிளான் பண்ணாம செலிப்ரேஷன் பண்ணி 13 பேர் இறக்கறதுக்கு காரணமாவும் இருந்தானுங்க. சொல்லணும்ல அவனுங்க என்னென்ன பண்ணுனானுங்கன்னு. சரி அதை விடுங்க. யார் யார் ஆடுவான்னு டக்கு டக்குன்னு பார்த்துருவோமா வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கிங் கோலி அண்ட் டாட்டா சாலிட்டு தான். கிங் வேற இப்ப ஓடிஐ ஃபார்மட் மட்டும்தான் ஆடுறாப்படி. அதுலயே போட்டு பொழக்குறாப்படி. தக்காளி ஐபிஎல்ல விட்டுருவாரா? இந்த வாட்டி குத்து குத்துன்னு குத்து போறாப்படி. சால்ட்டு தான் இந்த வாட்டி கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஆக்ட் பிச்சில் மட்டும்தான் தலைவன் ஒழுங்கா ஆடுறான். ஆனா மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. பவர் பிளேல சும்மா 70 ரன் அடிச்சு நொறுக்கிடுவான். சூப்பர் 3ல படிக்கல மாப்பிள. விஜய் ஹசாரே டிராபில தாறுமாறான ஃபார்ம்ல இருக்கான்டா. டேய் 5 மேட்ச்ல 4 செஞ்சுரி. இதே ஃபார்ம்ல ஐபிஎல் ஆடுனா ஆர்சிபிக்கு பேக் டு பேக் கப் அடிக்க சான்ஸ் இருக்கும் போலயே. நம்பர் 4ல கேப்டன் பட்டிதார் தான் தலைவன் சைலண்டா சம்பவம் பண்றான்டா. டேய் போன வருஷம் கப்படிக்க தலைவன் ஒரு முழு காரணம்டா. பேட்டிங்லயும் அப்பப்ப 50 ரன் அடிக்கிறான். பவுலிங்லயும் நல்லா ரொட்டேஷன் பண்றான். கேப்டன்சி வேற மாதிரி. ஆஃப் 4ல கண்டிப்பா இதுல 2 பேர் மேட்சுக்கு மேட்ச் நல்லா பண்ணிடுவான்டா. சரி புகழ் பாடுனது போதும். நெக்ஸ்ட் யார் யாருன்னு டக்கு டக்குன்னு பாத்துருவோம். எது தோசை இட்லி சாம்பார் சட்னியா? பாடி மாப்பிள உனக்கு சேப்பாக்குல இருக்கு இந்த வருஷம். நல்ல பேட்ஸ்மேன்யா. ரீசெண்டா இந்தியா வேற ஆடிட்டு இருக்காப்படி. நம்பர் 6ல டிம் டேவிட் சின்ன சின்ன கேமியோ தான் ஆடுறான். பெருசா இன்னும் பெரிய ஐபிஎல் ஸ்கோர்ல அடிக்கவே இல்லை. ஆனா சின்ன சின்ன கேமியோவா இருந்தாலும் அது போதும் ஆர்சிபிக்கு. பெரிய பெரிய சிக்ஸ் அடிக்கிறான்டா. டே அப்பா. நம்பர் 7ல தக்காளி இவன் தான்டா. இவனே தான். இவனாலதான் சிஎஸ்கே வின் பண்ண வேண்டிய மேட்ச்ல கடைசியா உள்ள வந்து ஒரு ஆட்டம் ஆடினான் பாரு. இன்னும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குடா. டேய் அப்பல பவுலிங்கே சூப்பரா போடுறான்டா. சிபி பல வருஷம் கழிச்சு ஒரு சாலிடான ஆல்ரவுண்டர் புடிச்சிட்டானுங்க. நெக்ஸ்ட் 3 வருஷம் விடாம வச்சுக்கோங்கடா. டேய் நெக்ஸ்ட் குணால் பாண்டியா பவுலிங்லயும் நல்லா பண்றான். பேட்டிங்லயும் நல்லா கேமியோ ஆடுறான். உண்மையை சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்புறம் ஆர்சிபி தான் கன் பேட்டிங் லைனப் தான். பவர் பிளேல பால உள்ள வெளியேன்னு அசால்ட்டா போடுறதுல கில்லாடி நம்ம பூவி தான் செம பவுலர்டா. டெத்துல கூட வேற மாதிரி பவுலிங் போடுவான்டா. நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியால சிம்ம சொப்பனமா இருக்கு ஏசில் விட்டு. ஒரு பக்கம் புவி ஒரு பக்கம் ஏசில் விட்டு அருமைடாடி. பவர் பிளேல கண்டிப்பா இவனுங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் நல்லா பண்ணிடுவானுங்கடா. லாஸ்ட்ல எஸ் தயால் இவரும் நல்ல பவுலர் தாயா. மிடில் ஓவர் டெத் ஓவர்னு நல்லா பண்ணிடுவாரு. தலைவரே சுரேஷ் சர்மாவை சொல்ல மறந்துட்டீங்கன்னு சொல்லாதீங்க. எப்பயுமே இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்துருவாருப்பா. அப்படியே செய்யற எங்கேயா அப்படின்னு கேட்காதீங்க. அவர் எப்பயுமே பேக்கப் ஆப்ஷன் தான் படிக்கலுக்கு.